மோதகம் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் வந்து கீ விட்டுருக்கேன். நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது இது வருது, விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. பிகினர்ஸுக்காக ரொம்ப ஈஸி மெத்தடில் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து அரை கப்பு பக்கம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு. நான் சொன்ன ரெடிமேடு ஆச்சி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஏற்கனவே பதப்படுத்தினது தான். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி மாவு பிசையணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கடாயில் சூடாக இருக்குது. இதில் வந்து 1 டீஸ்பூன் பக்கம் எள்ளு சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வரகட்டும். இப்போ எள்ளு வறந்துடுத்து. இதில் தேங்காய் போட்டுடலாம். எள்ளு வந்து வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிருக்கல, இந்த வெல்லம் போட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிட்டு இதை பவுலில் இதை மாற்றிடலாம். நம்ம பூர்ணம் கலரணும் இல்லையா, அதை வந்து உடனே இந்த மாதிரி பவுலில் மாற்றிடணும். நீங்கள் இதிலே வச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஹீட்டுக்கு முறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பதம் வராது. உடனே மாற்றி வச்சுருங்க. இப்போ இதை ஆறட்டும். நம்ம வந்து இதுக்கு மேல் மாவு பண்ணணும் இல்லையா, ஆச்சி கொழுக்கட்டை மாவு. அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 டம்ளர் பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். வந்த உடனே மாவு கலர்றதுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆச்சி மாவில் இதேமாரி மாவில் அந்த மாவு வந்து 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பிஞ்சு சால்ட் வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ வந்து தண்ணி சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக விட்டு நம்ம கலக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுது. ஆறினோடனே எப்படி பண்ணணும்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூர்ண கும்பம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல கையால் எல்லா இடத்துலையும் அமுக்கிட்டு பூர்ணத்தை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி ஆகிடுது. இதேமாரி எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பண்ண ஆச்சி மாவு அதில் பண்ண பாருங்கள், மோதகம் ரெடி ஆகிடுது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் போட்ட இந்த மோதகம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.